Hi, welcome to Triple C Max. Today's concept chapter 1 relation and function exercise 1.4ல part 2. இன்னைக்கு இந்த exercise நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி just we can recollect exercise 1.4 part 1. part 1ல நம்ம types of function பற்றி படித்தோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம படித்த டைப் 1-1 function. இந்த 1-1 ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா, every domain value has image in codomain. Every domain value has image in codomain. இதுக்கு பேர் 1-1 ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு onto ஃபங்க்ஷன். onto ஃபங்க்ஷன்னா range ஈக்குவல் டு கோடமைன். இப்போ ரேஞ்ச்னா என்ன இருக்குன்னா, மேப்டு வேல்யூக்கு பேர் தான் ரேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். மேப்டு வேல்யூக்கு பேர் ரேஞ்ச். அடுத்து பைஜெக்ஷன். பைஜெக்ஷன்னா 1-1ம் ontoவும் சேர்ந்ததுக்கு பேர் பைஜெக்ஷன். 1-1 onto சேர்ந்ததுன்னா பைஜெக்ஷன். இந்த 1-1க்கு மட்டும் என்ன அர்த்தம்? இன்ஜெக்ஷன். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெளிவாக கற்றுக்கணும். நெக்ஸ்ட்டு மெனி ஒன். டூ ஆர் மோர் வேல்யூ has same image in codomain. into ஒரு கோடமைன் வேல்யூ மட்டும் மேப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பேர் இன்ட்டு ஃபங்க்ஷன். லெஃப்ட் அலோன், அதை ஞாபகம் வச்சுங்க. ஒன்னோட இமேஜ் 4, 2ஓட இமேஜ் 5, 3ஓட இமேஜ் 6. ஆனால் இந்த 7க்கு எது கிடையாது? ப்ரீ இமேஜ் கிடையாது இல்லையா? அதனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் இன்ட்டு ஃபங்க்ஷன். இந்த 7 மட்டும் நம்ம விட்டுட்டோம் இல்லையா? அதனால் அதுக்கு பேர் இன்ட்டு ஃபங்க்ஷன். அந்த லெஃப்ட் அலோன் அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ. கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். எல்லா டொமைன் வேல்யூக்குமே சேம் இமேஜ் இருக்கணும். இமேஜ் ஆஃப் 1 7, இமேஜ் ஆஃப் 2 7, இமேஜ் ஆஃப் 3 7. ஸோ இப்படி இருந்தால் அதுக்கு பேர் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். எல்லா டொமைன் வேல்யூக்கும் இப்போ 1ஓட இமேஜ் 1ஆகவே இருக்கிறது, 2ஓட இமேஜ் 2ஆகவே இருக்கிறது. இதுக்கு பேர் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். புரியுதா? ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கணும் போன கிளாஸில். திருப்பி ஒரு ரீகலெக்ட் பண்ணிக்கிறேன். 1-1 எவ்ரி டொமைன் வேல்யூ ஹேஸ் இமேஜ் இன் கோடமைன். onto range is equal to codomain. bijection 1-1 plus onto 1-1 alone injection. many one 2 or more value has same image in codomain. into ஓட கீவேர்டு என்னது? லெஃப்ட் அலோன். ஒரு நம்பர் மட்டும் தனியாக விட்டுருக்குது, மேப்பே ஆகாமல் இருக்கிறது பேர் into. கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். each and every domain value has same image in codomain. identity function. same pre-image has same image. இப்போ ஒன்று pre-image, இது pre-image. அதுக்கு இமேஜ் என்ன? அந்த ஒன்றாவே இருக்கிறது. ரைட்? ஸோ ஐடென்டி ஃபங்க்ஷனுக்கு வாட் இஸ் ஐடென்டி ஃபங்க்ஷன்னா சிம்பிளி யூ சே f of x equal to x. கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா யாராவது கேட்டால் என்ன சொல்லணும்? f of x equal to k. ஸோ எந்த ஒரு கான்செப்ட்டுமே கொஸ்டின் கேட்ட உடனே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் நீ படிச்சிருக்கேன்னு அர்த்தம். சரியா? இப்போ வாட் இஸ் onto அப்படின்னு கேட்டால் ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு கோடமைன். வாட் இஸ் இன்ட்டு ஃபங்க்ஷனா லெஃப்ட் அலோன். மெனி ஒன் 2 or more value has same image in codomain. இப்படி டக்குன்னு நீ பதில் சொன்னேன்னா நீ படிச்சிருக்கிற அர்த்தம். சரியா? ஸோ இந்த கிளாரிட்டி இருக்கணும் படிப்பில். ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு 4 சம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ 5th சம்மு. இன்றைக்கி வந்து 5th சம்லேருந்து 12th சம் வரையும் கண்டினியூஸாக நம்ம படிக்க போகிறோம். 5th சம், show that
the function f from n to n defined by f of m equal to m squared plus m plus 3 is 1 function. Just 1 function நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இங்கே டொமைன் கோடொமைனை பாருங்கள். டொமைன் நேச்சுரல் நம்பர், கோடொமைன் என்னது நேச்சுரல் நம்பர். Solution given f of m equal to m square plus m plus 3. இங்கே டொமைன் என்னது நேச்சுரல் நம்பர், கோடொமைன் நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் எந்த நம்பர்லேருந்து ஆரம்பிக்கும்? 1 2 3 and so on, இப்படியே போயிட்டே இருக்கும் இல்லையா. f of 1, f of 2, f of 3, f of 1 mக்கு பல 1 போடுங்க, 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 3 5. f of 2 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ப்ளஸ் 3. 2 ஸ்கொயர் என்ன? 4 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 9. f of 3 3 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ப்ளஸ் 3 9 ப்ளஸ் 6 15. புரியுதா? இது போதும். இப்போ டொமைன் கோடொமைன். டொமைனில் என்ன நம்பர்லாம் இருக்கும்? டொமைன் நேச்சுரல் நம்பர் இல்லையா. 1 2 3 4 5 and so on போயிட்டே இருக்கும். கோடொமைனில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 அப்படியே போயிட்டே இருக்கும், வரிசையாக போயிட்டே இருக்கும். இப்போ மேப் பண்ண போகிறோம். உன்னோட இமேஜ் என்ன? 5. 2ஓட இமேஜ் 9. 3ஓட இமேஜ் 15. இப்படி ஒவ்வொரு நம்பருக்கும் தனித்தனியாக கண்டிப்பாக இமேஜ் இருக்கும் இல்லையா. அப்போ இங்கே இருக்கிற எல்லா டொமைன் வேல்யூக்கும் கண்டிப்பாக இமேஜஸ் வில் பி தேர் இல்லையா. அப்போ திஸ் ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் 1 function. Here every domain value has image in codomain. Therefore f ன்றது இந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனை தான் f ன்னு சொல்கிறது. Therefore f is 1 hence prove. அவ்வளோதான். புரியுதா? சம் நம்பர் 5. நீங்கள் வந்து இங்கே 1 2 3 3 நம்பர் தானே எடுத்துருக்குறோம், பரவாயில்ல. 3 நம்பர் எடுத்தாலே போதும். எல்லா நம்பரையும் போட முடியாது. நேச்சுரல் நம்பரில் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது? இன்ஃபினிட்லி மெனி நம்பர்ஸ் இருக்குது. எல்லா நம்பரையும்லாம் போட்டு நம்ம காட்டணுன்ற அவசியம் கிடையாது. இது எழுதினாலே போதும். Question number 6. Let capital A equal to 1 2 3 4 finite set, B equal to natural number infinite set. Let f from A to B, f of x equal to x cube. Then find the range of f. Range of f என்னது? codomain value. Identify the type of a function. Solution. Given f of x equal to x cube, put x is equal to 1. Domain value எது? 1 2 3 4 இல்லையா. put x equal to 1. f of 1 cube 1. x is equal to 2. f of 2 cube 8. x is equal to 3. f of 3 cube 27. x is equal to 4. f of 4 cube 64. இப்போ நம்ம மேப் பண்ண போகிறோம். டொமைன் டொமைன் 1 2 3 4. கோடொமைன் B ஈக்குவல் டு என்னது? நேச்சுரல் நம்பர். அந்த நேச்சுரல் நம்பரில் எதெல்லாம் இருக்கும்?
1 2 இருக்கும், 8 இருக்கும், 27 64 65 66. ஸோ எல்லா நம்பரும் இருக்கும் இல்லையா? இப்போ மேப் பண்ணுங்க. 1ஓட இமேஜ் 1, 2ஓட இமேஜ் 8, 3ஓட இமேஜ் 27, இமேஜ் ஆஃப் 4 64. அப்போ எக்ஸ் டொமைனில் இருக்கிற எல்லா வேல்யூக்கும் இமேஜ் வந்துருச்சு. கோடொமைனில் எல்லா நம்பரும் மேப் ஆகிருக்கா? 65 மேப் ஆகிருக்கா? 3 மேப் ஆகிருக்கா? 66 மேப் ஆகிருக்கா? 28 மேப் ஆகிருக்கா? இல்லை. அப்போ சம் நம்பர்ஸ் ஆர் லெஃப்ட் அலோன். அப்போ லெஃப்ட் அலோன்னா என்ன கீவேர்டு சொல்லுவேன்? இப்போ லெஃப்ட் அலோன் கீவேர்டாக இருந்தால் இது என்ன ஃபங்க்ஷனாக இருக்கும்? திஸ் இஸ் இன்டு ஃபங்க்ஷன். ஹியர் எஃப் இஸ் இன்டு ஃபங்க்ஷன். ஸோ நம்ம மேப் பண்ணுறது மூலமாக நம்ம இது என்ன ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னு கேட்டிருக்காங்க, ரேஞ்ச் ஆஃப் எஃப் கேட்டிருக்காங்க. ரேஞ்ச் ஆஃப் எஃப்னா நீ கண்டுபிடிச்ச கோடமைன் வேல்யூ. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 2 3 4 போடுறப்போ உனக்கு என்னென்ன வேல்யூலாம் கிடச்சிது? 1 கிடச்சிது, 8 கிடச்சிது, 27 கிடச்சிது, 64 கிடச்சிது. இதெல்லாம் ரேஞ்ச். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் range of f 1 8 27 64. second subdivision type of a function f is into function. புரியுதா? சம் நம்பர் 7. இது ஒரு வித்தியாசமான சம்மு. இதில் நம்ம கிளியராக படிக்க வேண்டியது டெஃபனிஷன். இந்த டெஃபனிஷன் வச்சு தான் நம்ம சம்மு செய்ய போகிறோம். கவனமாக கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இன் ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் கேசஸ் ஸ்டேட் வெதர் த ஃபங்க்ஷன் இஸ் பைஜெக்டிவ் ஆர் நாட். ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். f from R to R defined by f of x equal to 2x plus 1. f from R to R defined by f of x equal to 3 minus 4x squared. Given f of x is equal to 2x plus 1. இங்கே டொமைன் வேல்யூ என்னது? ரியல் நம்பர். கோடமைன் என்னது? ரியல் நம்பர். எல்லா நம்பருமே ரியல் நம்பர் தான். நீங்கள் படிக்கிற எல்லா நம்பருமே ரியல் நம்பர் தான். ஸோ நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துங்க. x is equal to 1, f of 1, 2 into 1 plus 1 equal to 3. x is equal to 0, f of 0, 2 into 0 plus 1 equal to 9. 2 into 0 0, 0 plus 1 1. x is equal to 1 by 2, f of 1 by 2, 2 into 1 by 2 plus 1, 2 to cancel 2. ஸோ இப்படி எந்த நம்பர் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா நம்பருமே என்னது? ரியல் நம்பர் தான். 1 ரியல் நம்பர், 0 ரியல் நம்பர், 1 by 2 ரியல் நம்பர். இல்லை நான் x equal to -1 போடுறேன். ஸோ f of -1, 2 into -1 plus 1, 2 into -1 -2 plus 1 -1. ஸோ எல்லா நம்பருமே என்னது? உங்களுக்கு ரியல் நம்பர் தான். இதில் கோடமைன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 1 2 -1. இங்கே வரக்கூடிய ஆன்சரும் உங்களுக்கு எப்படி தான் இருக்குது? ரியல் நம்பர் தான் இருக்குது இல்லையா? டொமைன் ரியல் நம்பர், கோடமைனும் ரியல் நம்பர். ஃபங்க்ஷன் என்ன? f of x equal to 2x plus 1. எல்லா நம்பரும் ரியல் நம்பர் தான். நம்ம வந்து சாம்பிளுக்கு 1 0 1 by 2 -1 மட்டும் எடுத்து வச்சுருக்கிறோம். வரக்கூடிய ஆன்சர் 3 1 2 -1. ஸோ எல்லா நம்பருமே வந்துடும் உங்களுக்கு. இப்போ கரஸ்பாண்டிங் டொமைன் வேல்யூ மேப் பண்ணிங்கன்னா 1 1க்கு 3, 0 0க்கு 1, 1 by 2 1 by 2க்கு 2, -1 -1க்கு -1. இப்போ இங்கே இருக்கிற எல்லா டொமைன் வேல்யூக்குமே உங்களுக்கு இமேஜ் எங்கே இருக்குது? கோடமைனில் இருக்கும் இல்லையா? சொல்கிறது புரியுதா? 1ஓட இமேஜ் 3, 0க்கு இமேஜ் 1. ஸோ எவ்ரி டொமைன் வேல்யூ ஹேஸ் இமேஜ் இன் கோடமைன்.
image in codomain. Therefore f is 1 1. onto ஆ அப்படின்றத செக் பண்ணணும். எப்போ onto செக் பண்ணோம்னா எல்லா நம்பருக்கும் இந்த கோடமைனில் இருக்கிற எல்லா நம்பருக்கும் ப்ரீ இமேஜ் இருந்தால் அதுக்கு பேர் onto. இப்போ கோடமைன் இஸ் ஈக்குவல் டு ரேஞ்ச் மேப் வேல்யூ, கோடமைனில் இருக்க எல்லா வேல்யூ மேப் பண்ணியிருந்தால் அதுக்கு பேர் என்னது onto. இங்கேயும் ரியல் நம்பர் இருக்குது, இதுலேயும் கண்டிப்பாக ரியல் நம்பர் தான். அதனால் கண்டிப்பாக எல்லா நம்பருக்குமே என்ன இருக்கும், ப்ரீ இமேஜ் இருக்கும். கோடமைனில் இருக்கிற எல்லா வேல்யூ மேப் ஆகிருக்கும். ஸோ கிளியர்லி f is onto. Therefore f is bijection. அப்படி முடிச்சிடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன், f of x equal to 3 minus 4x square. f of 1 3 minus 4 into 1 square. 3 minus 4 minus 1. f of minus 1 3 minus 4 into minus 1 the whole square. 3 minus 4 minus 1. ஸோ இங்கே பாருங்களேன், ரெண்டு டொமைன் வேல்யூக்குமே சேம் இமேஜ் கிடைக்குதா? இப்போ 1 minus 1 minus 1 இதுவும் ரியல் நம்பர் தான், இதுவும் ரியல் நம்பர் தான். ரெண்டு ரியல் நம்பருக்குமே ஒரு இமேஜ். ஸோ இட் இஸ் அ மெனி ஒன் ஃபங்க்ஷன். ஸோ மெனி ஒன் ஃபங்க்ஷன் வந்து பைஜெக்ஷனாக இருக்க முடியுமா? எது பைஜெக்ஷன்? 1 1ம் onto இருந்தால் தான் பைஜெக்ஷன். பட் இட் இஸ் நாட் 1 1 and onto. Therefore it is not a bijection. புரியுதா? இது ஏன் பைஜெக்ஷனில்? இது வந்து மெனிக்கு மெனி ஒன் ஃபங்க்ஷன் இல்லையா? ஸோ மெனி ஒன் ஃபங்க்ஷன் cannot be bijective ஃபங்க்ஷன். 1 1 onto இருந்தால் தான் அதுக்கு பேர் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். Question number 1, b equal to 0, 2. If the function f from a to b defined by f of x equal to ax plus b is an onto function, find a and b. Solution given f of x equal to ax plus b. Since f is onto function, onto function என்ன அப்படின்னா f of x is equal to y, மேப்டு வேல்யூவும் கோடமைனும் சேமாக இருக்கணும். அதுக்கு பேர் தான் onto function. Let f of minus 1 equal to 0, f of 1 is equal to 2, f of minus 1 equal to 0. அப்போ இந்த இடத்துல f of xல xக்கு பதிலாக -1 போடுங்க. அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இங்கே இருக்கிற x வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் y வேல்யூ கரஸ்பாண்டிங் y வேல்யூ எடுத்துக்கிறோம், 0 எடுத்துக்கிறோம். அடுத்த x வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், கரஸ்பாண்டிங் y வேல்யூ எடுத்துக்கிறோம், 2 எடுத்துக்கிறோம். அதான் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கிது. f of -1 இந்த xக்கு பதிலாக -1 போடுங்க இங்கே. ஸோ a into -1 plus b equal to 0. f of 1 a plus b equal to 2. So minus a plus b equal to 0, a plus b equal to 2. Solve 1 and 2. Equation number 1, equation number 2. Solve பண்ணுங்க. elimination method படிச்சிருப்பீங்க இல்லையா? அதில் சால்வ் பண்ணுங்க. 1 implies minus a plus b equal to 0, a plus b equal to 2. minus a plus a cancel ஆயிரும். add பண்ணுங்க. 2b equal to 2, b equal to 1. b equal to 1ன்றதை ஈக்குவேஷன் நம்பர் 1ல சப்ஸ்டியூட் பண்ணால் minus a plus 1 equal to 0, minus a equal to -1, a equal to 1. புரியுதா? இப்போ b ஓட வேல்யூ 1, a ஓட வேல்யூ 1.
Question number 9. If the function f is defined by f of x equal to x plus 2 when x is greater than 1, 2 when x lies between minus 1 and plus 1, x minus 1 when x lies between minus 3 and minus 1. Find the values of f of 3, f of 0, f of minus 1 comma 5, f of 2 plus f of minus 2. This is f of minus 1.5. Solution. First f of 3. 3 is greater than 1 இல்லையா? அப்போ இந்த f of x எடுத்துக்கிறணும். இப்போ எக்ஸுக்கு பதில் என்ன இருக்குங்க? 3 இருக்கு இல்லையா? 3 plus 2 5. நெக்ஸ்ட் f of 0. இந்த லிமிட்டுக்குள்ளே 0 எங்கே இருக்குது? மைனஸ் 1க்கும் ப்ளஸ் 1 கடையில் 0 இருக்கும் இல்லையா? அப்போ மைனஸ் 0 மைனஸ் 1க்கு ப்ளஸ் 1 இருந்தால் கரஸ்பாண்டிங் f of x ஓட வேல்யூ 2. தேர்ட் சப்டிவிஷன் f of minus 1.5. மைனஸ் 1.5 மைனஸ் 3க்கும் மைனஸ் 1 கடையில் மைனஸ் 1.5 இருக்கும். அவளோட கரஸ்பாண்டிங் f of x ஓட வேல்யூ x மைனஸ் 1. இப்போ இங்கே எக்ஸுக்கு பதில் என்ன இருக்குங்க? மைனஸ் 1.5. ஸோ மைனஸ் 1.5 மைனஸ் 1 ஈக்குவல் டு மைனஸ் 2.5. Fourth subdivision f of 2 plus f of minus 2. f of 2 வந்து greater than 1 இல்லையா? அப்போ corresponding f of x x plus 2. x இருக்கிற இடத்துல 2 இருக்கு. 2 plus 2 minus 2. minus 2ன்றது மைனஸ் 3க்கும் மைனஸ் 1க்கும் இடையில இருக்கும், இதுக்குள்ளே இருக்கும். அப்போ இதோட கரஸ்பாண்டிங் f of x வேல்யூ x மைனஸ் 1. x இருக்கிற இடத்துல மைனஸ் 2 இருக்குது. அப்போ மைனஸ் 2 மைனஸ் 1. 4 மைனஸ் 3 1. புரியுதா? அவ்வளோதான். எந்த நம்பர் எந்த இன்டர்வல்ல இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ 3 எதுக்குள்ளே இருக்குது? கிரேட்டர் தென் 1. அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். 0 வந்து மைனஸ் 1க்கும் ப்ளஸ் 1க்கும் இடையில இருக்கும். நம்பர் லைன் நமக்கு தெரியும்ல, நம்பர் லைன் போட்டு பார்த்துருப்பீங்க 9th. அதோட கரஸ்பாண்டிங் f of x என்ன? 2. மைனஸ் 1.5 வந்து மைனஸ் 3க்கும் மைனஸ் 1க்கும் இடையில இருக்கும். அது கரஸ்பாண்டிங் f of x ஓட வேல்யூ x மைனஸ் 1. சரியா? 2 வந்து இந்த கிரேட்டர் தென் 1க்குள்ளே இருக்கும். அப்போ கரஸ்பாண்டிங் f of x வேல்யூ x ப்ளஸ் 2. ஸோ கவனமாக பார்த்து சப்ஸ்டிட் பண்ணணும். அவ்வளோதான் சம் நம்பர் 9. சம் நம்பர் 10. A function f from minus 5 comma 9 tends to r is defined by minus 5 less than or equal to x less than 2, 6x plus 1, 2 less than or equal to x less than 6, 5x squared minus 1, 6 less than or equal to x less than 6, 3x minus 4. நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா f of minus 3 plus f of 2 கண்டுபிடிக்கணும். f of minus 3 plus f of 2. f of minus 3 வேல்யூ மைனஸ் 3 எந்த இன்டர்வலில் இருக்குன்னு பாருங்கள். நம்பர் லைன் தெரியுமில்ல, இதுக்குள்ளே மைனஸ் ஃபஸ்ட் இன்டர்வலில் மைனஸ் 3 இருக்குமா? மைனஸ் 5 மைனஸ் 4 மைனஸ் 3 மைனஸ் 2. அப்போ மைனஸ் 3 இதுக்குள்ளே இருக்கும்ல. அப்போ இதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ 6x plus 1. இப்போ இந்த எக்ஸுக்கு பதில் என்ன இருக்குது? மைனஸ் 3. 6 into மைனஸ் 3 plus 1 plus f of 2. ஃபஸ்ட் இன்டர்வலில் 2 இன்க்ளூடடா? கிடையாது, ஏன்னா இங்கே வெறும் லெஸ் தென் சிம்பிள் போட்டிருக்கான். அப்போ செகண்ட் இன்டர்வலில் 2 இன்க்ளூடட். இங்கே இருக்கிற லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இருக்குது பார்க்குறீங்களா? அப்போ கரஸ்பாண்டிங் f of x ஓட வேல்யூ 5x ஸ்கொயர் மைனஸ் 1. 5x ஸ்கொயர் மைனஸ் 1. சிக்ஸ் இன்ட்டு மைனஸ் 3 minus 18 plus 1 plus 2 square 4 into 5 20 minus 1 minus 17 plus
19 2. Second subdivision, f of 7 minus f of 1. f of 7 இங்கே இருக்குது, இந்த தேர்ட் இன்டர்வல் இருக்கா, 6 less than or equal to x less than 6, 7 இருக்குமா உள்ள, the corresponding f of x value 3 into 7 minus 4. 1 f of 1 இங்கே இருக்குது, 1 வந்து இந்த இன்டர்வல் இருக்கா, இப்போ corresponding f of x value 6x plus 1 plus 6 into minus 6 into 1 plus 1. 3 into 7 28 minus 4 minus 6 into 1 6 plus 1 7. 28 minus 4 24 minus 7 17. புரியுதா? அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் 2 into f of 4 plus f of 8. ஃபோர் இந்த இன்டர்வல் இருக்குது, செகண்ட் இன்டர்வல் இருக்கா, 2 less than or equal to x less than 6, இதுக்குள்ளே 4 இருக்குமா, இதோட கரஸ்பாண்டிங் f of x ஓட வேல்யூ 5x square minus 1. 2 5 இங்கே எக்ஸுக்கு பதில் 4 இருக்குது, ஸோ 5 4 square minus 1 plus 8 இங்கே எந்த இன்டர்வல் இருக்குது, தேர்ட் இன்டர்வல் இருக்கா, ஸ்மால் கரெக்ஷன், இங்கே வந்து 9, கொஸ்டினில் தப்பாக இருக்குது. அப்போ 8 இந்த இன்டர்வல் இருக்கா, இதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ 3x minus 4. 3 8 minus 4. 4 square 16 minus 1. 24 minus 4. 80 minus 1. 20. 79 plus 20. 158 plus 20 178. புரியுதா? fourth subdivision 2 into f of minus 2 minus f of x by f of 6 by f of 4 plus f of minus 2. minus 2 எந்த இன்டர்வல், ஃபர்ஸ்ட் இன்டர்வல் 6x plus 1, so 6 minus 2 plus 1 minus f of 6 எந்த இன்டர்வல், தேர்ட் இன்டர்வல் 3x minus 4, so 3 into 6 minus 4. f of 4 in the interval, second interval 5x square minus 1, so 5 4 square minus 1. minus 2 in the interval, first interval 6x plus 1, 6 minus 2 plus 1. 6 into minus 2 minus 12 plus 1 minus 18 minus 4 14. 4 squared 16 into 5 80 minus 1 79 minus 12 plus 1 minus 11. 68. 79 minus 11 68. So minus 22 minus 14 by 68 minus 36 by 68 minus 9 by 17. புரியுதா? ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளை பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும், அவ்வளோதான். எழுதி பாருங்கள், உங்களுக்கு புரியும். கொஸ்டின் நம்பர் 11.
the distance s an object travels under the influence of gravity in time t seconds is given by s of t equal to half gt square plus at plus b, where g is the acceleration due to gravity, a comma b are constants. Check if the function s of t is 1 1. Solution. இங்கே ஒரு டெஃபினிஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் 1 1க்கு. if for all a1 a2 belongs to a, f of a1 equal to f of a1 equal to f of a2 implies a1 equal to a2. இப்படி இருந்தால் f is called 1 1 function. அப்போ இங்கே s of t இருக்கு இல்லையா, அப்போ இந்த s of t க்கு பதிலாக let s of a1 equal to s of a2. சரியா, இதை வந்து நான் என்ன ப்ரூவ் பண்ண போகிறேன், a1 equal to a2 ப்ரூவ் பண்ண போகிறேன். s of a1 இங்கே t இருக்க இடத்துல என்ன போடு, a1 போடு. 12 g a1 ஸ்கொயர் plus a1 plus b equal to right hand side 12 g a2 square plus a2 plus b plus b cancel. இந்த சைடு உள்ள half g a2 ஸ்கொயரை அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க, a2வை லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. அப்போ half g a1 ஸ்கொயர் அப்படியே இருக்கும். இந்த பார்ட்டு லெஃப்ட் சைடில் வர்றப்ப என்ன மாறிடும், மைனஸ் half g a2 ஸ்கொயராக மாறிடும். ப்ளஸ் இங்கே இருக்கிற a1 அப்படியே இருக்கும். இந்த a2 லெஃப்ட் சைடில் வர்றப்ப மைனஸ் a2 ஈக்குவல் டு 0. இதில் எது காமன், half g காமன் இல்லையா, அதை வெளியே எடுத்துருங்க. half g ரிமைனிங் என்ன, a1 ஸ்கொயர் மைனஸ் a2 ஸ்கொயர் ப்ளஸ் இதில் காமனாக இருக்கிறது a வெளியே எடுத்துருங்க, a1 மைனஸ் a2 ஈக்குவல் டு 0. a1 ஸ்கொயர் மைனஸ் a2 ஸ்கொயர் உங்களுக்கு ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி, அல்ஜீப்ரிக் ஐடென்டிட்டி a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும்ல, a ப்ளஸ் b a மைனஸ் b. இப்போ இங்கே half g a1 ப்ளஸ் a2 a1 மைனஸ் a2 ப்ளஸ் a1 மைனஸ் a2 ஈக்குவல் டு 0. இதில் எது காமன், a1 மைனஸ் a2 காமனா, வெளியே எடுத்துருங்க. a1 மைனஸ் a2 ரிமைனிங் half g a1 ப்ளஸ் a2 ப்ளஸ் இங்கே ரிமைனிங் இருக்கிறது என்னது a ஈக்குவல் டு 0. அப்படியே இதை ரைட் சைடில் கொண்டு போயிருங்க. a1 மைனஸ் a2 ஈக்குவல் டு 0 பை எனி நம்பர் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். a1 ஈக்குவல் டு a2. therefore f is 1 1 ஃபங்க்ஷன். அப்போ இங்கே என்ன ப்ரூவ் பண்ணோம், f of a1 ஈக்குவல் டு f of a1 equal to f of a2 implies a1 equal to a2. மொதல் s of a1 equal to s of a2 நம்ம எடுத்தோம் இல்லையா, சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வந்தோம். கடைசியாக நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், s of t is 1 1 ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நமக்கு a1 equal to a2 வேணும், வந்துருச்சு. therefore s of t is 1 1 function, hence proved. இதெல்லாம் அப்படியே தரவாக எழுதி பார்த்தோம். Question number 12. A function t which maps temperature in Celsius C into temperature in Fahrenheit F defined by T of C equal to F. Solution. T of C equal to F அப்படின்னு கொடுத்துட்டாங்க. Where F is equal to given f equal to T of C. F equal to T of C.
first subdivision T of 0, F equal to T of 0, which means Celsius 0 இருக்கிறப்ப Fahrenheit என்ன இதான் கண்டுபிடிக்கப்போ. அப்போ இந்த Cன்றது செல்சியஸ் 0 இருக்கிறப்ப Fahrenheit என்ன, T of 0 சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்கே வாட் இஸ் F 9/C 32, 9/C plus 32. அப்போ T of 0னா இங்கே இடத்துல என்ன போடுவேன், நீ 0ன்னு போடுவேன். அப்போ 9/5 into 0 plus 32, 9/5 into 0, 0 plus 32 equal to 32. அப்போ செல்சியஸ் 0 இருக்கிறப்ப Fahrenheit 32. செகண்ட் சப்டிவிஷன் T of 28, செல்சியஸ் 28 இருக்கிறப்ப Fahrenheit என்ன, சப்ஸ்டியூட் C is equal to 28, 9/5 28 plus 32 கேன்சல் பண்ணு. 5 5s are 25, remaining 3, 3 வந்து 30 மாற்றிக்கிட்டு 6 5s are 30, புரியுதா? அப்போ 28/5 9.6, 9 into 5 I'm sorry 28/5 5.6, 9 into 5.6, 9 6 are 54, remaining 5, 9 5s are 45, 45 plus 5 50, so 50.4, 50.4 plus 32 equal to 82.4. third subdivision F is equal to T of -10. அப்போ செல்சியஸ் -10 இருக்கிறப்ப Fahrenheit என்ன, சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 9/5 C பதில் -10 plus 32, so 10/5 2, 9 into -2 -18 plus 32, so 14. fourth subdivision the value of C when T of C equal to 212, T of C equal to 212, so T of C என்ன 9/5 C plus 32 equal to 212, 212 கொண்டு போங்க, 32 அங்கே கொண்டு போங்க, 9/5 C equal to 212 minus 32, 9/5 C equal to 212 minus 32, 9/5 C equal to 180, 1 2 5 அங்கே கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள், 20 into 5, 20 into 5 100. லாஸ்ட் சப்டிவிஷன் இந்த லாஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த டெம்பரேச்சர் வென் செல்சியஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு Fahrenheit, அதாவது C ஈக்குவல் டு F, வேறு ஒன்றுமே கிடையாது. இங்கே என்ன கொடுத்துக்கிறாங்க, Fahrenheit 9/5 C plus 32 given, Fahrenheit equal to 9/5 C plus 32. since Celsius equal to Fahrenheit, அப்போ F இருக்க இடத்துல நீ என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிற, Cன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிற, சரியா? நம்ம செல்சியஸ் தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ C equal to 9/5 C plus 32. LCM எடுங்க. C equal to 9C plus 32 into 5, இந்த 5 இங்கே மல்டிப்ளை பண்ணு by 5,
5c equal to 9c plus 32 into 5 160. 5c minus 9c equal to 160. 5c minus 9c minus 4c equal to 160. 40. c equal to minus 40. புரியுதா? ஸோ இன்னைக்கு பார்த்த சம்ஸ் ஃபுல்லாக ரொம்ப இம்பார்ட்டண்ட். கவனமாக படித்து எழுதி பாருங்கள். சரியா? யார் படிக்கிறாங்க படிக்கலைன்ற கவலைப்படாதீங்க. நீங்கள் இந்த லாக்டவுனை சரியாக பயன்படுத்துங்க. தேங்க்யூ ஆல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் சொல்லுங்கள், இந்த மாதிரி கிளாஸ் போயிட்டுருக்கு, ஜாயின் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.